அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 3/3/2026 அன்று செவ்வாய்க்கிழமை சுக்லாபட்சம் பௌர்ணமி திதி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னத்தில் பூரண சந்திர கிரகணம் நிகழ்துங்க. இந்த கிரகண ஆரம்ப காலம் பிற்பகல் 3:20, கிரகண மத்தியம் மாலை 5:04 கிரகண முடிவு இரவு 7:54. பூரம் பரணி பூராடம் மகம் இந்த நட்சத்திரங்களிலும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களும் கட்டாயமாக சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் விட்ட பிறகு குளித்த பின் சாப்பிடலாம். விசேஷ குறிப்பாக வயோதிகர்கள், நிரந்தர நோயுற்றோர், அதே போல் சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு. சந்திர கிரகணத்தினால் ஏற்படும் தோஷ நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது ஏனைய மற்றோரும் சந்திர கிரகண ஸ்துதியை 9 அல்லது 18 முறைகள் சொன்னால் சகல வித தோஷங்களிலிருந்தும் விடுபடுவர். அதே போல இத்தருணங்கள்ல வரும் மாதங்களில் காடு மலைகளில் முக்கியமாக வடக்கு திக்கில் நல்ல மழை பொழிவு இருக்கும். பல இடங்களில் நில அதிர்வுகளும் இருக்கும். அது மட்டுமல்லாது செல்வந்தர்களுக்கு தொழில் மற்றும் பங்கு சந்தையில் பண இழப்புகள் ஏற்படும். ராஜ்ய பரிபாலனம் செய்யும் அரசாங்கத்தினால் பொதுமக்களுக்கு நல்ல பல திட்டங்களும் செயல்படுத்தப்படும். இதனால் மக்கள் இன்புறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்தவரை கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணமும் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பல முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானியல் நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படும் சந்திர கிரகணம் சாஸ்திர அடிப்படையிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக நவ கிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் சாய நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் சூரியன் சந்திரன் ஆகியன ராகுவோடும் கேதுவோடும் இணைந்திருக்கும் காலத்தில் கிரகணங்கள் தோன்றும். அந்த வகையில் சூரியன் சந்திரன் ஆகியன ராகுவுடன் இணைந்திருந்தால் சூரிய கிரகணமும், சந்திரனுடன் கேதுவோடு சூரியன் ராகுவோடும் இருந்தால் சந்திர கிரகணம் தோன்றும் என்பதை நாம் பஞ்சாங்கத்தின் மூலம் ஜோதிடர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கணித்திருக்கிறார்கள். அதாவது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமும் தோன்றும். அந்த வகையில் நாளை சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. நாளை பௌர்ணமி மாலை 5:52 மணிக்கு நிகழ உள்ளது. இந்த நேரத்தில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ராகுவோடு சூரியன் செவ்வாய் புதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமானது. சூரியன் ராகுவோடு இருக்கும் காலத்தில் கிரகணங்கள் வந்தால் அரசு, அரசாங்கம், போர் போன்ற விளைவுகள் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த கிரகணம் முடிந்த பின் சூரிய கிரகணத்திற்கு பின் தோன்றிய போர், பொருளாதார சரிவு போன்ற பிரச்சனைகள் பலவும் முடிவுக்கு வரும் என்பது ஜோதிடர்களின் நம்பிக்கை. அந்த வகையில் நாளைய சந்திர கிரகணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை நிகழும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே நம்மால் மாலை வேளையில் 6 மணிக்கு மேல் இந்த கிரகணத்தை காண முடியும். கிரகணம் தெரியும் என்பதால் அதற்குரிய சடங்குகளை சொல்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் பொதுவாக கிரகண காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் பிடிக்கும் வேளையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணம் என்றால் கிரகணம் விடும் வேளையில், குறிப்பாக பௌர்ணமி முடியும் நேரமான 5:52 மணிக்கு பிறகு செய்ய வேண்டும். கிரகணம் பூரண நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் அதாவது கிரகணம் முடிந்ததும் குளித்து திருநீறு பூசி அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் ஏதேனும் தானம் கொடுப்பதும் அவசியம். பொதுவாக தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலருக்கு உள்ளது. அந்த வகையில் கிரகண காலத்தில் தானம் கொடுப்பது மிகவும் முக்கியம். இல்லாதவர்களுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது தானமாக கருதப்படும். குறிப்பாக ஆடைகள், பணம் என ஏழைகளுக்கு தானம் செய்ய பன்மடங்கு நற்பலன்கள் பெருகும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு தானியங்கள்
மட்டை, தேங்காய் ஆகியன தானம் செய்தால் மிகுந்த நற்பலன்கள் உண்டாகும். கிரகண வேளையில் மந்திர ஜபம் செய்வது விசேஷம். ஒரு முறை மந்திரம் ஜபித்தால் பல ஆயிரம் முறை ஜபித்த பலன் கிடைக்கும். மந்திரம் ஸ்திதியாகும். அதேபோல் மந்திர உபதேசம் பெறவும் இந்த கிரகண காலம் உகந்ததாக அமைகிறது. கிரகண வேளையில் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டு இருப்பது சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்லோகத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 3 முறை இதை சொல்ல வேண்டும். 8 திசைகளையும் ஆளும் தெய்வங்களை போற்றும் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நமக்கு கிரக தோஷங்கள் உண்டாகாது என்பது நம்பிக்கை. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது உங்களுக்கு துரிதமாக நடைபெறுங்க. அதே போல் அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மாற இருக்கு. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருப்பினும் ஆரோக்கிய தொல்லைகள், ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். மருத்துவ செலவு அதிகரித்து மன வருத்தம் கூடுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது மிக மிக நல்லது. சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது மேலும் பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைந்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. அதே போல் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரசல்கள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க இருக்கீங்க. வளர்ச்சி கூட இருக்கு. அதே போல் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தெளிந்த சிந்தனை மேலோங்கும். அதே போல் திடீர் பயணங்களால் செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல வாகன மாற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தருணங்கள்ல மதிப்பும் மரியாதையும் உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தானம் செய்யுங்க. அதே போல் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.